என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் இந்த இன்றைய முத்து பகுதியில் ஏசாயா 48 அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோனிலும் சித்தம் செய், இதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. பாபிலோனில் போய் அவருடைய சித்தத்தை செய்ய முடியுமா? அது மகாவேசியின் நகரம் ஆயிற்றே. பாபிலோன் எவ்வளவு ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு பகுதி. எப்படி பாபிலோனில் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்? எப்படி பாபிலோனில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும்? பாபிலோனுக்கு போகிறதே ஒரு பெரிய பாவம். ஆனால் பாபிலோனிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அங்கே ஆளுகை செய்த ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தது நிமித்தம், தேவனுக்கு துரோகம் செய்தது நிமித்தம் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. மீண்டும் மீண்டுமாக தேவனை துக்கப்படுத்தி தேவனை விட்டு தூர சென்றதினாலே தேவன் அவர்களை பாபிலோன் தேசத்திற்கு அவர்களை அனுப்பினார். அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். 70 ஆண்டுகள் சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் அந்த பாபிலோனுக்கு ஆண்டவர் அனுப்பினாலும் அங்கே தேவன் தமக்கு பிரியமானவர்களையும் ஆண்டவர் அங்கே அனுப்பினார். அப்போ ஆண்டவர் அங்கே அனுப்பும் பொழுது தேவன் அவர்களை கொண்டு சென்றபோது ஆண்டவர் ராஜாக்களுக்கும் பாவம் செய்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பாடமாக அதை படிப்பித்தாலும் தேவ ஜனங்களை அந்த தேசத்திலே உயர்த்தி வைத்தார். இதை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோனிலும் சித்தம் செய்ய முடியுமா? எப்படி செய்ய முடியும்? அப்படி பாபிலோனிலும் தேவனுடையவர்களாக சென்றவர்கள் தான் அனனியா, மிஷாவை, அசரியா, தானியேல் போன்ற தேவ மனிதர்கள். இவங்க எல்லாம் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். எப்படி பாபிலோனில் தேவ சித்தத்தை அவர்கள் செய்தாங்க? அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்க? நான் அதை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பேச போகிறேன். முதலாவதாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். அப்போ தானியேல் ராஜாவுடைய சொப்பனத்தை கேட்டு இந்த சொப்பனத்துக்கு தேவனிடத்திலிருந்து விளக்கம் கேட்பதற்காக அவர் பாருங்க 17ஆம் வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவை, அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இவங்க தேவ சமூகத்துல பாபிலோனிலும் தன் ஜபத்தை விடல. இன்னைக்கு பெற்றோரோடு இருக்கும்போது சில பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனா பெற்றோரை விட்டு தூர போனதுக்கு அப்புறம் பெற்றோருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் மாறுகிறது. புதிய சேர்க்கை, புதிய உலகம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெற்றோரோடு இருக்கும்போது இருந்த ஜப வாழ்க்கை பெற்றோரை விட்டு தூர போகும் பொழுது அவங்களுடைய ஜப ஜீவியங்கள் குறைகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒருவேளை வாலிபர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர் உங்களை ஜெபிக்க நிர்பந்தம் பண்ணுகிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் பெற்றோரை விட்டு தனியாக நீங்கள் போகிற காலங்களிலே அந்த பழக்கத்தை நீங்கள் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பெற்றோரோடு இருக்கும்போது வருகிற நிர்பந்தங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன்னா அந்த ஜெப அனுபவத்தை, ஜெப வாழ்க்கையை அவர்கள் பாபிலோனிலும் தொடர்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது அல்லது சென்னையில் இருக்கும்போது அல்லது என்னுடைய பெற்றோருடைய அந்த அரவணைப்பிலே இருக்கும்போது என் அனுபவம், என் ஆவிக்குரிய நிலை வேறு. இன்னைக்கு நான் கொஞ்சம் தூர இடத்துக்கு வந்ததுனால என் அனுபவங்கள் எல்லாம் மாறி போச்சு. முன்னால மாதிரி நான் ஜோமன்ல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க வெளி தேசத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் உங்கள் ஜபத்தை விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, பாபிலோனிலும் ஜபத்தை விடாது. இதான் முதல் குறிப்பு. பாபிலோனிலும் ஜபத்தை விடாதீங்க. நீங்கள் பாபிலோனில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எதிர் வல்லமைகள் என்ன ஜெபிக்க விடலை, அங்கே இருக்கிற பிசாசுகள் என்ன விடலை, அங்கே இருக்கிற எதிர் வல்லமைகள் என்ன ஜபத்தெல்லாம் தடுக்குது. ஜெபிக்கணும்னு சொன்னாலே அங்கே எனக்கு டைம் இல்லை, வேலை அதிகமோ, இப்படியெல்லாம் நீங்கள் சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, பாபிலோனிலே உங்களை உயர்த்த விரும்பின தேவன் அந்த உயர்வை நீங்கள் இழப்பதற்கு இதுவே காரணமாக மாறிவிடும். தேவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அப்படின்னா பாபிலோனிலும் ஜபத்தை விடாதீங்க. இரண்டாவதாக இங்கே வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். அவன் ஏற்கனவே ஒரு தேவ மனிதன். தானியேல் அவனுடைய நண்பர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள். பாருங்க, அவங்க தீர்மானத்தோடு வாழ்ந்தவர்கள். பாபிலோனிலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தீர்மானம் செய்தவர்கள். பாபிலோனிலும் அவர்கள் தீர்மானத்தோடு கூட வாழ்ந்தார்கள். பாபிலோனிலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க, பாபிலோனிலும் தீர்மானத்தை விட்டுறாதீங்க. ஒருவேளை உங்களுடைய நல்ல சூழ்நிலை, ஒருவேளை உங்கள் ஊழியக்காரங்க, உங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் சூழ்ந்து இருக்கும்போது சில நல்ல தீர்மானங்களை எடுத்து வாழ்ந்தீர்கள். சில நல்ல தீர்மானங்களை ஒன்று அவங்களுக்கு பயந்தாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பயத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த பயமெல்லாம் போய் இன்னைக்கு யார் என்னை பார்க்குறா, என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா, என்னை யாராவது அப்படி கேட்ட முடியுமா அப்படின்னு நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலையும் உங்கள் தீர்மானத்தை விட்டுறாதீங்க. யோசித்து பாருங்களேன், அவர்கள் இஸ்ரவேலிலே எருசலேமில் அவங்க வாழும் காலகட்டங்களிலே அவங்க அனுபவங்கள் வேற. அவங்க யூத முறைப்படி வளர்க்கப்பட்டார்கள். பரிசுத்தம் இல்லாததை தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் கட்டுப்பாடோடு கூட வாழ்ந்தவர்கள். அவங்க ஒருவேளை வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவங்க ஒரு தீர்மானம் அங்கே எடுத்திருந்ததினால்தான் இப்போ பாபிலோனிலும் அந்த தீர்மானத்தை அவங்க விடாமல் இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு யார் பார்க்குறா? ராஜா வீட்டு போஜனங்கள் வரும் பொழுது அதை சாப்பிட்டுட்டு சாட்சி சொல்லிட்டு போயிருக்கலாம். கர்த்தர் நல்லவர், எனக்கு ராஜா சாப்பாடு தந்தார், சிறையிருப்பிலும் எனக்கு ராஜ உணவு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் அங்கே அவர்கள் அதை மேன்மையாக நினைக்கல. காரணம், அவர்கள் தேவனுக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணி தீர்மானத்தோடு வாழ்ந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒருவேளை உங்களுடைய நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலையில் இருந்த அந்த தீர்மானங்கள் இன்னைக்கு நீங்கள் தொலைச்சவர்களாக, அதெல்லாம் இன்னைக்கு தொலைஞ்சு போச்சு, அப்போ அப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களை உயர்த்துவதற்காக பாபிலோனுக்கு கொண்டு சென்றவர் அந்த திட்டத்தை உடைப்பதற்கு நாமே ஒரு காரணமாக மாறிவிடுகிறோம். ஜாக்கிரதையாக இருப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. தீர்மானத்தை விடாதிருங்கள். மூன்றாவதாக நம்ம தானியேல் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 18ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 14ஆம் 16ஆம் வசனம், 5:11, 5:12, 6:3 இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். அதில் ஒன்று மாத்திரம் படிச்சிடுறேன். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கிறேன். கடைசியிலே, என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களுடைய ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். பரிசுத்த தேவர்களுடைய ஆவியை பெற்ற தானியேல், இந்த தானியேல் அங்கே பாபிலோனிலும் ஆவியானவரோடு வாழ்ந்தான். எவ்வளோ நல்ல அனுபவம்! தானியேல் பாபிலோனிலும் ஆவியானவரை காத்து கொண்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும்போது அபிஷேகம், நான் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போனேன், இன்னைக்கு எனக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. முன்னால நான் வளர்ந்த போது அப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தேன், இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி, நான் வேலை பார்க்க வந்த இடத்துல அனுபவம் வேற, இங்க அது மாதிரி ஒரு சபை இல்லை, எங்க சர்ச்சு மாதிரி இப்போ இருக்கிற சர்ச்சு இல்லை, இப்படியெல்லாம் நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு நீங்க ஆவியானவரை இழந்து, ஆவியானவருக்கும் உங்களுக்கும் இருந்த இசைவு உடைந்து, இணைப்பு உடைந்து, ஒருவேளை ஒரு பிரிவு வந்து இன்னைக்கு ஒருவேளை பெரிய ஒரு தொய்வு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் என்றால் பாபிலோனிலும் ஆவியானவரை காத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எங்கே போனாலும் ஆவியானவர் இருப்பார். தகப்பன் வீட்டிலே யோசேப்பு இருந்த போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ தன் எஜமான் வீட்டிலே இருக்கும் பொழுதும் அங்கே ஆவியானவர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். சிங்காசனத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீங்கள் சூழ்நிலாம் இப்படி ஆயிடுச்சு பிரதர், அதனால தான் இன்னைக்கு என்னால் தேவ பிரசன்னத்தை உணர முடியல, பாபிலோன் பயங்கரமான வேசியின் இடம், அதனால் என்னால் அபிஷேகத்தை உணர முடியலன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நீங்கள் வசிக்கிற இடம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், நீங்கள் வாழ்கிற பகுதியில் எத்தனை எதிர் வல்லமைகள் அங்கே பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அது உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற கனெக்ஷன். அது யார் உடைக்க முடியும்? நீங்க அங்க இருக்கிறதுனால, உங்க அபிஷேகத்தை நீங்க காத்து கொள்றதுனால, நீங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அசுத்தாவிகளுக்கு பயம் வரும். ஐயோ, இங்க ஜெபிக்கிற ஒருத்தன் வந்துட்டானேன்னு சொல்லி ஒரு பயம் வரும். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாண்ட்ல முட்டி போடும் போதெல்லாம் அங்க கிரியை செய்த பொல்லாத ஆவிகள், அந்த மேரின்னு சொல்லி ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த அந்த அம்மையார் நடுங்குவாங்களாம். என்ன காரணம் தெரியுமா? ஜெபிக்கிற இவனை கண்டால் அவர்கள் பயப்படுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள்
முன்னால் மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னால் மாதிரி தீர்மானத்தோட வாழ முடியல, முன்னால் மாதிரி பரிசுத்தமாக வாழ முடியல, காரணம் இதுதான் அதுதான் சொல்லி எத்தனையோ காரியங்களை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் தானியேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்ய நமக்கு உதவி செய்வார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் ஏசாயா 48:14 குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 48:14 ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, பாபிலோனிலும் உடைய சித்தத்தை செய்ய கிருபை தாரும். பாபிலோனிலும் ஜெபத்தை நாங்கள் விட்டுறக்கூடாது, நல்ல தீர்மானங்களை விட்டுறக்கூடாது, அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. கவனமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் எங்களை முழுமையாய் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் காத்து மாசத்தின் கடைசி நாளில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதிக்குள்ள நமக்கு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து தாங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அநேகர் கொடுக்குறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. இன்னும் நமக்கு 1ஆம் தேதிக்குள்ள இந்த பணங்கள் சந்திக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து தாங்கலை அப்படின்னா நீங்கள் இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஒருவேளை கொடுக்குறவங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு 2-3 பேரை அறிமுகப்படுத்த நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நிச்சயமாய் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வாங்க, நம்ம இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.